இந்த அம்மாவுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எதுக்கு அக்காவை இப்படி சென்டிமெண்டா பிளாக் பண்ணணும்? கௌரி அக்கா பாசத்துல பலவீனமா இருக்கிறது தெரிஞ்சு இந்த மாதிரி ஏமாத்த கூடாது. அந்த அச்சுத நாயர் மகன் கருப்பா செவப்பா நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம எதுக்கு அவனுக்கு அக்காவை கட்டி வைக்கணும்னு அம்மா நினைக்கணும்? அம்மா மடத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதுல அம்மாவோட தப்பு மட்டும் இல்ல, அக்காவையும் தப்பு சொல்லணும். அம்மா தான் படிக்காதவங்க, அறிவில்ல. அக்கா லாயர் படிச்சவ தானே, அவ எதுக்கு அம்மா வெட்டுற பள்ளத்துல விழணும்? கௌரி அக்கா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா அப்பா சேர்ந்து வாழணும்னு அதுக்காக தன்னோட தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கணுமா? சொல்லு சங்கரி, அம்மா அப்பா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக சித்தார்த் மாமா வாழ்க்கையையும் சேர்த்து கொள்ளணுமா? இங்க பாரு, இது கலிகாலம். இப்பெல்லாம் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க மட்டும்தான் வாழணும். அடுத்தவங்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தா அதுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. தாய போல புள்ளன்னு சொன்ன இதே தமிழ்நாட்டுலதான் தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவோட வீம்புக்கும் அப்பாவோட வீராப்புக்கும் அக்காவோட காதல் எதுக்கு அல்பாயுசுல சாகணும்? நான் இதை சும்மா விட போறதில்ல. கௌரி அக்காவே யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்ன பின்னால நீ என்னக்கா பண்ண முடியும்? இது தப்புக்கா. இது சித்தார்த் மாமாவுக்கு நீ பண்ற துரோகம்னு கௌரி அக்காவை கட்டுப்படுத்த பாப்பேன். சரி, அவங்க கட்டுப்படலனா அக்காவுக்கு எதிரா சித்தார்த் மாமாவை தூண்டி விடுவேன். என்ன சொல்ற? அக்காவுக்கு எதிராவா? ஆமா, அக்காவோட எந்த பலவீனத்தை தன்னோட ஆயுதமா அம்மா யூஸ் பண்றாங்களோ அதே பாசத்தை நான் ஆயுதமா யூஸ் பண்ணி அக்காவை லாக் பண்ணுங்கன்னு சித்தார்த் மாமா கிட்ட சொல்லுவேன். அக்கா இங்க பாரு, வேணாம். ரொம்ப பாவம்க்கா கௌரி அக்கா. ஏற்கனவே அம்மா அப்பான்னு ரெண்டு பக்கமா தவிச்சிட்டு இருக்காங்க. அது தப்பான ரூட். ஆனா நான் போட போறது நல்ல ரூட். இந்த மாதிரி கலகம் பிறந்தாதான் கௌரி அக்கா வாழ்க்கையில ஒரு நல்லது பிறக்கும் சங்கரி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குக்கா. வேண்டாக்கா, பாவம். கௌரி அக்காவை நெருக்காத. அக்காவை நெருக்கிறதும் நொறுக்கிறதும் நான் இல்ல, அம்மா. நான் கௌரி அக்காவுக்கு நல்லதுதான் பண்ண பாக்குறேன். ஆமா, கௌரி அக்கா எங்க? அக்கா வீட்ல இல்ல. மனசுல துக்கத்தையும் முகத்துல கவலையையும் சுமந்துட்டு வெளியே போயிருக்காங்க. டோன்ட் வரி. இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லிட்டேல, விட்டுரு. பொறுமையா வேடிக்கை பாரு. ரொம்ப சீக்கிரமே கௌரி அக்கா மனசுல இருக்கிற துக்கம் தூரமா போயிடும். அக்கா முகத்துல இருக்கிற கவலை காணாம போயிடும். தம்பி உடையான் மட்டும் இல்ல, தங்கச்சி உடையாலும் எதுக்கும் பயப்படக்கூடாது. கௌரி அக்கா காதல பத்திரமா பாதுகாக்கலன்னா நான் காக்கி சட்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. சரி சங்கரனி லைனை கட் பண்ணு, நான் கௌரி அக்கா கிட்ட பேசுறேன். சரிக்கா. ம்.